சத்துணவு ஊழியர்கள் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கான ஓய்வூதியம் அதிகரிக்கப்பட்ட நிலையில் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வது தொடர்பான புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட்டுள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புதிதாக 5 அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் ஏற்கனவே 2 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்பட்ட நிலையில் 3500 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக 1 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் என முதலமைச்சர் அறிவித்தார். மேலும் 1088 கோடி ரூபாய் மதிப்பில் 2200 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஊரக சாலைகள் மேம்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார். சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் 2000 ரூபாயிலிருந்து 3400 அதிகரிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம ஊராட்சி செயலாளருக்கான ஓய்வூதியம் 2000 ரூபாயிலிருந்து 3400 ரூபாயாகவும், பணி நிறைவின் போது அவங்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். இதேபோன்று சிறப்பு ஓய்வூதியம் பெறும் தூய்மை பணியாளர், அங்கன்வாடி ஊராட்சி செயலாளர்கள் மறைந்துவிட்டால் அவர்களின் குடும்ப உறுப்பினருக்கு 1200 ரூபாய் மாத ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரம் செய்யும் நோக்கில் அவர்களின் பணிக்காலத்திற்கு ஏற்ப போட்டித் தேர்வுகளில் சிறப்பு மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்றும் மு.க.ஸ்டாலின் கூறினார். அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கக்கூடிய நிரந்தர ஆசிரியர் பணியிடங்களில் பகுதி நேர ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட ஏதுவா, இதற்கான தேர்வுகளில் பகுதி நேர ஆசிரியர்களின் பணிக்காலத்தை அடிப்படையாக கொண்டு அவங்களுக்கு சிறப்பு மதிப்பெண் அளிக்கப்படும். இதற்கான ஆணைகள் விரைவில் வெளியிடப்படும். ஏழைகளை பாதுகாக்கும் சமூக திட்டங்கள் மூலம் 1,80,000 பேருக்கு மாதாந்திர ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அதாவது மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், 50 வயதுக்கு மேற்பட்ட திருமணமாகாத ஆதரவற்ற பெண்கள் உள்ளிட்டவர்களுக்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் அளிக்கப்பட்ட மனுக்களின் அடிப்படையில் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் முதலமைச்சரின் புதிய அறிவிப்பிற்கு சத்துணவு ஊழியர்கள் மற்றும் பகுதி நேர ஆசிரியர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். இதுவரையும் இல்லாத அளவில் குடும்ப பாதுகாப்போடு கூடிய ஓய்வூதியம் ஒட்டுமொத்த பணிக்கொடையாக ஒட்டுமொத்த தொகையை, அதாவது பணி நிறைவின் பொழுது பணிக்கொடை வழங்கியிருக்கிறாங்க. இந்த மாதிரிப்பட்ட 4 அறிவிப்புகள் இன்னைக்கு வழங்கியிருக்கிறாங்க. ஈமக்கிரி உட்பட 4 அறிவிப்புகளை வழங்கியது எங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை தந்திருக்கிறது. சமூக திட்டங்கள் மூலம் ஓய்வூதியம் வழங்கப்படும் விழா வரும் பிப்ரவரி 4ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார்.